ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான சில்லி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய், மாவு, உப்பு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, உடனே திரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி 1 கப் மாவில் 6 பால் கிடச்சிருக்கு. இப்போ இதை விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி விரிப்போமோ அதே மாதிரி பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் அந்த மாவு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்ம மாவு ஃபுல்லாமே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு அதையும் ஃபுல்லாகவே தூவி விட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால லேயர்ஸ் சூப்பராக கிடைக்கும். நம்ம மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி மடித்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கத்தியை வச்சு இது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேயர்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நம்ம பரோட்டாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதை லைட் கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் சேர்த்து ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு capsicum அந்த விதை எல்லாமே நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மசாலாவை நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டா 1 2மாக நம்ம நொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால மசாலா நல்லா ஊறி வரும். இப்போ இந்த மசாலாவில் நம்ம நொறுக்கி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எந்தவித சாஸுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சில்லி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பரோட்டாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி பரோட்டா பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி பரோட்டா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.